இரண்டாவது பிரிவு பேத். பேத். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதினால்தானே. என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். கர்த்தாவே, நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளையெல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களில் மன மகிழ்ச்சியாயிருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். தேவனுடைய வார்த்தையினால் சுத்தம் பண்ணுதல். பேத். வாலிபன். தாவீது ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறார். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? இனிமேல் வரப்போகிற சந்ததி இப்போதுள்ள சந்ததியை விட எப்படி விசேஷித்த சந்ததியாய் இருக்கும்? எப்படி பரிசுத்த சந்ததியாய் இருக்கும்? இதுதான் தாவீதின் கேள்வி. தான் கேட்ட கேள்விக்கு தாவீது யாரிடத்திலும் பதிலை எதிர்பார்க்காமல் அவரே பதில் சொல்லுகிறார். உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுவதனால் தானே என்பதே தாவீதின் பதில். வாலிபர்கள் தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் ஜீவிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை அவருடைய ஜீவியத்தை ஆளுகிற பிரமாணமாய் இருக்க வேண்டும். எல்லா தேசங்களிலுமே சட்டங்கள் உண்டு. இந்த சட்டங்களால் வாலிபரை சுத்தம் பண்ண முடியாது. இந்த பிரபஞ்சத்தில் ஏராளமான தத்துவ ஞானிகள் தங்கள் தத்துவங்களை சொல்லி இருக்கிறார்கள். அந்த தத்துவங்களில் எதுவும் வாலிபரை சுத்தம் பண்ணாது. கர்த்தருடைய வசனமே சிறியோரையும் வாலிபரையும் பெரியோரையும் சுத்தம் பண்ணும். கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நாம் ஜீவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையே நம்மை ஆளுகை செய்கிற கட்டளைகளாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையே நாம் நடக்கிற வழியாக இருக்க வேண்டும். அப்போது நாம் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக சுத்தமாய் இருப்போம். பாவத்தின் மீது ஜெயம் பெறுவதின் ரகசியங்கள். கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். முழு இருதயத்தோடு கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தருடைய வாக்கை இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். வேதத்தில் உள்ள சத்தியங்களை பார்க்கும்படிக்கு கண்களை திறக்க வேண்டும். பொய் வழியை விட்டு விலகிவிட வேண்டும். ரட்சிப்பை பெற வேண்டும். கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேதம் மன மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தை தியானிக்க வேண்டும். சகல பொல்லாத வழிகளுக்கும் கால்களை விலக்க வேண்டும். எல்லா பொய் வழிகளையும் வெறுக்க வேண்டும். முடிவு பரியந்தம் இடைவிடாமல் கர்த்தருடைய பிரமாணங்களின்படி செய்ய இருதயத்தை சாய்க்க வேண்டும். வீண் சிந்தனைகளை வெறுக்க வேண்டும். பொய்யை பகைத்து அருவறுக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தை நேசிக்க வேண்டும். கர்த்தரை துதிக்க வேண்டும். இடறுவதற்கு எதையும் அனுமதிக்க கூடாது. கர்த்தருடைய ரட்சிப்பிற்கு காத்திருக்க வேண்டும். உம்மை தேடுகிறேன். என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன் என்பதே தாவீதின் அனுபவம். நாம் இதுவரையிலும் கர்த்தரை கண்டுபிடிக்கவில்லை என்றால் அவரை கருத்தாய் தேட வேண்டும். நாம் கர்த்தரை தேடினால் அவரை கண்டுபிடிக்கலாம். நாம் கர்த்தரை தேடும்போது ஏனோ தானோவென்று அக்கறையில்லாமல் தேடக்கூடாது. முழு இருதயத்தோடு கர்த்தரை தேட வேண்டும். தாவீது கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருடைய வழியில் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் கர்த்தருடைய கிருபையினாலேயே கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடுகிறார். கர்த்தரே தாவீதை தம்முடைய கற்பனைகளில் வழி நடத்துகிறார். கர்த்தர் தாவீதை கரம் பிடித்து வழி நடத்துகிறார். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழிதப்ப விடாதேயும் என்று தாவீது பணிவோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் நம்மை முற்றும் முடிய வழி நடத்துகிறவர். நாம் அவருடைய சமூகத்தை விட்டு விலகி போய்விடக்கூடாது. அவரும் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். முழு இருதயத்தோடு செய்ய வேண்டிய காரியங்கள்: கர்த்தரை தேடுதல், கர்த்தரை முழு இருதயத்தோடு துதித்தல், சத்தியத்தை கைக்கொள்ளுதல், கர்த்தருடைய தயவுக்காக கெஞ்சுதல், கட்டளைகளை கைக்கொள்ளுதல், கர்த்தரை நோக்கி கூப்பிடுதல்,
வழிவிலகி போனதில் இருந்து மீண்டு கர்த்தரிடம் திரும்புதல். சங்கீதக்காரரின் சாட்சி. என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன். உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்திருக்கிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகளையெல்லாம் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் களிகூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களிகூறுகிறேன். உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். நான் உம்முடைய சாட்சிகளை கைக்கொள்ளுகிறேன். பிரபுக்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். என் வழியை நான் உமக்கு விவரிக்கிறேன். மெய் வழியை நான் தெரிந்து கொண்டேன். உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். உமது சாட்சிகள் மேல் பற்றுதலாய் இருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளின் மேல் வாஞ்சையாய் இருக்கிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். உமது கற்பனைகளின் பேரில் மன மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை. உமது நியாய தீர்ப்புகளை நான் நினைக்கிறேன். நான் என்னை தேற்றுகிறேன். உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. உமது நாமத்தை நினைக்கிறேன். உமது வேதத்தை கைக்கொள்ளுகிறேன். நான் உமது கட்டளைகளை கைக்கொள்ளுவேன். நான் உமது வசனங்களை கைக்கொள்ளுவேன். உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன். என் வழிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். உமது கற்பனைகளை கைக்கொள்ள நான் தாமதியாமல் தீவிரித்தேன். துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டன. உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. உம்முடைய கற்பனைகளின் பேரில் நான் விசுவாசமாய் இருக்கிறேன். உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிணைக்கிறார்கள். நான் உபத்திரவப்பட்டேன். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளது என்று அறிவேன். உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்று அறிவேன். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. உம்முடைய வேதத்திற்கு விரோதமாக அகங்காரிகள் எனக்கு குழிகளை வெட்டினார்கள். நான் உமது கட்டளைகளை விட்டுவிடவில்லை. உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். சகல சம்பூரணத்திற்கும் எல்லையை கண்டேன். உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன். துன்மார்க்கர் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள். நான் உம்முடைய கட்டளைகளை விட்டு வழி தவறேன். உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன். உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன். நியாயமும் நீதியும் செய்கிறேன். என் பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கிறது. இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது. உம்முடைய சாட்சிகளை என்றென்றைக்கும் நிற்க ஸ்தாபித்தீர் என்பதை அவைகளால் நான் நெடுநாளாய் அறிந்திருக்கிறேன். பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள். நான் உம்முடைய வேதத்தை நேசிக்கிறதினால் எனக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. கர்த்தாவே, நான் உம்முடைய இரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். உம்முடைய கற்பனைகளின்படி செய்கிறேன். நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டேன். உம்முடைய இரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன். காணாமற் போன ஆட்டைப் போல வழிதப்பி போனேன். உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் பதிந்திருக்க வேண்டும். நாம் பாவம் செய்ய துணியும் போது நம்முடைய இருதயத்தில் இருக்கும் கர்த்தருடைய வார்த்தை நம்மை எச்சரிக்கும். உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன் என்று தாவீது சொல்லுகிறார். தாவீது கர்த்தருடைய வார்த்தையை தன்னுடைய இருதயத்தில் மறைத்து வைத்திருக்கிறார். அவர் எப்போதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்போதெல்லாம் அவர் அந்த வார்த்தையை தன்னுடைய இருதயத்தில் இருந்து எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தருடைய வார்த்தை தாவீதுக்கு உதவி புரிய எப்போதும் ஆயத்தமாயிருக்கும். கர்த்தருடைய வார்த்தை விலை உயர்ந்த பொக்கிஷத்தை போன்றது. இதை நம்முடைய இருதயத்தில் சேமித்து வைப்பது மிகவும் ஞானமானது. கர்த்தருடைய வார்த்தையை நம்மால் வேறு எங்கும் சேமித்து வைக்க முடியாது. அதை நம்முடைய இருதயத்தில் மாத்திரமே சேமித்து வைக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய தலையில் சேமித்து வைப்போம் என்றால் நம்முடைய ஞாபக சக்தி நம்மை ஏமாற்றிவிடும். நமக்கு கர்த்தருடைய வார்த்தை தேவைப்படும் போது நமக்கு தேவைப்படும் வார்த்தை நமக்கு கிடைக்காது. கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் சேமித்து வைப்பதுதான் உத்தமமானது. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் ஆழமாய் பதிந்திருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் உள்ள வார்த்தை நம்முடைய ஆத்மாவோடு எப்போதும் பேசிக்கொண்டிருக்கும்.
நம்முடைய இருதயத்திற்கும் நம்முடைய மனச்சாட்சிக்கும் அதிக இடைவெளி இல்லை. நம்முடைய இருதயத்தில் நாம் சேமித்து வைத்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய மனச்சாட்சியில் சேமிப்பதற்கு ஈடானது. கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் சேமித்து வைத்திருந்தால் நாம் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு தப்பித்துக் கொள்ளலாம். சங்கீதக்காரனின் பொருத்தனைகளுக்கும் விண்ணப்பங்களுக்கும் காரணங்கள். நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் பிழைப்பேன். உமது வசனத்தை கைக்கொள்ளுவேன். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்ப்பேன். நான் உம்முடைய சாட்சிகளை கைக்கொள்ளுவேன். உமது அதிசயங்களை தியானிப்பேன். முடிவு பரியந்தம் வரை உமது பிரமாணங்களை காத்துக்கொள்வேன். உமது கற்பனைகளின் பாதையில் நான் பிரியமாய் இருக்கிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். உம்முடைய வசனத்தை நம்பியிருக்கிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்ளுவேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிப்பேன். உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாய் இருக்கிறேன். உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உமது பிரமாணங்களில் உத்தமமாய் இருப்பேன். நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். என் தேவனுடைய கற்பனைகளை நான் கைக்கொள்ளுவேன். என்னை ஆதரித்தருளும். எக்காலமும் உம்முடைய பிரமாணங்களின் பேரில் நோயிருப்பேன். உம்முடைய சாட்சிகளை நான் அறிவேன். நான் உம்முடைய கட்டளைகளை காத்துக்கொள்ளுவேன். உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றைக்கும் நிற்கும். உமது வேதத்தை மறவேன். நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டேன். என் ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிக்கும். உமது கற்பனைகளை நான் மறவேன். தேவனுடைய வார்த்தைக்கு மீறுவது தேவனுக்கு விரோதமான பாவம். பாவம் தேவனையும் மனுஷனையும் பிரிக்கிறது. தேவன் மனுஷனை நித்திய காலமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சித்தமுள்ளவராக இருக்கிறார். மனுஷனுடைய பாவம் தேவனுடைய இந்த தெய்வீக சித்தத்தை பாதிக்கிறது. அத்துடன் மனுஷனுடைய ஆசீர்வாதங்களையும் அழித்து போடுகிறது. சிருஷ்டிகளை ஆளுகை செய்யும் அதிகாரத்தை கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்திருந்தார். மனுஷனுடைய பாவத்தினால் எல்லா சிருஷ்டிகளுமே பாதிக்கப்படுகின்றன. கர்த்தாவே நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தாவே நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். தாவீது கர்த்தரை துதிக்கிறார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். கர்த்தாவே நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று பயபக்தியோடு சொல்லுகிறார். தாவீது தேவனுடைய கிருபைக்காக கெஞ்சி மன்றாடுகிறார். உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும் என்று தாவீது கர்த்தரிடத்தில் பயபக்தியோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். தாவீது தன்னுடைய கடமைகளை அறிந்திருக்க வேண்டும் என்றும் அவற்றை நேர்த்தியாய் செய்ய வேண்டும் என்றும் விரும்புகிறார். கர்த்தருடைய பிரமாணங்களை தெரிந்திருத்தால்தான் அதற்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க முடியும். கர்த்தர் நமக்கு தம்முடைய பிரமாணங்களை போதித்தால்தான் நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். கர்த்தரை எவ்வாறு ஸ்தோத்தரிப்பது? 119வது சங்கீதத்தில் 176 வசனங்கள் உள்ளன. இவை 22 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு பிரிவிற்கும் 8 வசனங்கள் உள்ளன. மனுஷன் பாக்கியவானாக இருப்பது போல கர்த்தரும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவராக இருக்கிறார். மனுஷன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது, கர்த்தருடைய பார்வையில் செம்மையாக நடக்கும்போது கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுகிறார். பாவத்தில் விழுந்து போன மனுஷன் மனம் திரும்பி ரட்சிக்கப்படும் போது கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்பதற்கு காரணங்கள். 119வது சங்கீதத்தில் 22 பிரிவுகளையும் தியானிக்கும் போது கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்பதற்கு நாம் 22 காரணங்களை காண்கிறோம். இந்த வசனங்களில் கூறப்பட்டிருக்கிறபடி மனுஷர் நடக்கும்போது கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். சங்கீதம் 119 1வது பிரிவு. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் உத்தம மார்க்கத்தாராக இருப்பார்கள். அவர்கள் கர்த்தருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுவார்கள். சங்கீதம் 119 2வது பிரிவு. வாலிபன் கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளும்போது அவன் தன் வழியை சுத்தம் பண்ணுகிறான். சங்கீதம் 119 3வது பிரிவு. கர்த்தர் தமது அடியானுக்கு அனுகூலமாக இருக்கும்போது அவன் பிழைத்து அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனுடைய கண்களை திறக்கும் போது அவன் கர்த்தருடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களையெல்லாம் பார்ப்பான்.
சங்கீதம் 119 4வது பிரிவு. மனுஷனுடைய ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய வசனமே மனுஷனை உயிர்ப்பிக்கும். சங்கீதம் 119 5வது பிரிவு. தம்முடைய பிரமாணங்களின் வழியை கர்த்தர் மனுஷனுக்கு போதிக்கும் போது அவன் முடிவு பரியந்தம் அதை காத்துக்கொள்வான். அவர் மனுஷனுக்கு உணர்வை தரும் பொழுது அவன் கர்த்தருடைய வேதத்தை பற்றி கொள்வான், தன் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவான். சங்கீதம் 119 6வது பிரிவு. மனுஷனுக்கு கர்த்தருடைய தயவும் ரட்சிப்பும் வரும்போது அவன் அவருடைய வசனத்தை நம்புவான். சங்கீதம் 119 7வது பிரிவு. கர்த்தருடைய வசனம் மனுஷனுக்கு ஆறுதலாக இருக்கிறது, அவருடைய வாக்கு மனுஷனை உயிர்ப்பிக்கிறது. சங்கீதம் 119 8வது பிரிவு. கர்த்தரே மனுஷனுடைய பங்கு, அவன் கர்த்தருடைய வசனங்களை கைக்கொள்ளுகிறான், அவருடைய தயவிற்காக கெஞ்சுகிறான். சங்கீதம் 119 9வது பிரிவு. கர்த்தர் தமது அடியானை தமது வசனத்தின்படி நடத்துகிறார், அவனுக்கு உத்தம நிதானிப்பையும் அறிவையும் போதிக்கிறார். அவன் கர்த்தருடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாய் இருக்கிறான். சங்கீதம் 119 10வது பிரிவு. கர்த்தருடைய கரங்கள் மனுஷனை உண்டாக்கி உருவாக்கிற்று, கர்த்தர் மனுஷனை உண்மை உள்ளவன் ஆக்கும்போது அவன் அவருடைய கற்பனைகளை கற்றுக்கொள்கிறான். சங்கீதம் 119 11வது பிரிவு. கர்த்தருடைய ரட்சிப்பிற்கு மனுஷனுடைய ஆத்துமா தவிக்கிறது, அவருடைய வசனத்திற்காக மனுஷன் காத்திருக்கிறான். சங்கீதம் 119 12வது பிரிவு. கர்த்தருடைய வசனம் வானங்களில் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது, அவர் பூமியை உறுதிப்படுத்தினார், அது நிலைத்திருக்கிறது. சங்கீதம் 119 13வது பிரிவு. கர்த்தருடைய வேதத்தில் மனுஷன் பிரியமாய் இருக்கிறான், நாள் முழுவதும் அதுவே அவனுடைய தியானம். சங்கீதம் 119 14வது பிரிவு. கர்த்தருடைய வசனம் மனுஷருடைய கால்களுக்கு தீபமும் அவனுடைய பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. சங்கீதம் 119 15வது பிரிவு. மனுஷன் கர்த்தருடைய வேதத்தில் பிரியப்படுகிறான், அவருடைய வசனத்திற்கு காத்திருக்கிறான், கர்த்தரே மனுஷனுடைய மறைவிடமும் கேடகமுமாய் இருக்கிறார். சங்கீதம் 119 16வது பிரிவு. மனுஷன் நீதியும் நியாயமும் செய்கிறான், கர்த்தருடைய ரட்சிப்பிற்கும் அவருடைய நீதியின் வார்த்தைக்கும் காத்திருக்கிறான். சங்கீதம் 119 17வது பிரிவு. மனுஷனுடைய ஆத்துமா கர்த்தருடைய சாட்சிகளை கைக்கொள்கிறது, அவருடைய கற்பனைகளை மனுஷன் வாஞ்சிக்கிறான், அவைகளுக்காக ஏங்குகிறான். சங்கீதம் 119 18வது பிரிவு. கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள், அவருடைய சாட்சிகள் நீதியும் உண்மையுமானவைகள். சங்கீதம் 119 19வது பிரிவு. மனுஷன் கர்த்தரை முழு இருதயத்தோடு கூப்பிடுகிறான், அவருடைய பிரமாணங்களை கைக்கொள்கிறான், அவருடைய சாட்சிகளை காத்துக்கொள்கிறான். சங்கீதம் 119 20வது பிரிவு. மனுஷன் கர்த்தருடைய வேதத்தை மறக்க மாட்டான், தன்னை விடுவிக்குமாறு கர்த்தரிடம் கெஞ்சுகிறான். சங்கீதம் 119 21வது பிரிவு. மனுஷனுடைய இருதயம் கர்த்தருடைய வசனத்திற்காக பயப்படுகிறது, அவருடைய வார்த்தையின் பேரில் மகிழுகிறான். சங்கீதம் 119 22வது பிரிவு. கர்த்தர் தமது வார்த்தையின்படி தன்னை விடுவித்தருளுமாறு விண்ணப்பம் பண்ணுகிறான், கர்த்தருடைய கற்பனைகள் எல்லாம் நீதியுள்ளவைகள், மனுஷனுடைய நாவு அவருடைய வசனத்தை விவரித்துச் சொல்லும். நமக்கு போதிக்குமாறு நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டிய காரியங்கள். நாம் மௌனமாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு நாம் சொல்லத்தக்கதை எங்களுக்கு போதியும். உம்முடைய பாதைகள், உம்முடைய சத்தியம், உம்முடைய வழி, எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். உம்முடைய பிரமாணங்கள், உமது பிரமாணங்களின் வழி, நியாயங்கள், அறிவு உமக்கு பிரியமானது. ஜெபம் பண்ண போதியும். யாருக்கு போதிப்பதாக கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார்? பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார், சாந்தகுணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். கர்த்தர் நாம் நடக்க வேண்டிய வழியை போதிப்பார். யார் போதிக்க வேண்டும்? தாய் தகப்பன், ஆசாரியர்கள், லேவியர்கள், தீர்க்கதரிசிகள், சகல கிறிஸ்தவர்கள், பரிசுத்த ஆவியானவர், போதகர்கள், கண்காணியானவன்.
உமது வசனத்தை மறவேன். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளையெல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களில் மன மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். தாவீது கர்த்தருடைய வார்த்தையினால் போஷிக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளை தாவீது மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார். கர்த்தருடைய வாக்கின் நியாய தீர்ப்புகள் தாவீதுக்கு தெரிந்திருக்கிறது. கர்த்தரே தம்முடைய பிரமாணங்களை தாவீதுக்கு போதித்திருக்கிறார். இப்போது கர்த்தர் தனக்கு கொடுத்த போதனைகளை அவர் மற்றவர்களுக்கும் போதிக்கிறார். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளையெல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன் என்று சொல்கிறார். தாவீது ராஜாவின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். கர்த்தருடைய பிரமாணங்களை தாவீது ராஜாவின் கட்டளையாகவும் அறிவிக்கிறார். தன்னுடைய நியாய தீர்ப்புகளாகவும் வெளிப்படுத்துகிறார். ஒரு தீர்க்கதரிசியாகவும் முன்னறிவிக்கிறார். ஒரு சாதாரண சிநேகிதராகவும் கர்த்தருடைய சாதாரண பிள்ளையாகவும் இருந்து கர்த்தர் தனக்கு போதித்திருக்கிற சத்தியத்தை மற்றவர்களுக்கு போதிக்கிறார். தாவீதுக்கு திரளான செல்வம் இருக்கிறது. இந்த செல்வத்தில் தாவீதுக்கு உண்மையான சந்தோஷம் இல்லை. திரளான செல்வத்தை விட கர்த்தருடைய சாட்சிகளின் வழியே அவருக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது. உலக பிரகாரமான ஜனங்கள் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்களில் பிரியமாய் இருக்கிறார்கள். உலக சம்பத்துக்களில் களி கூறுகிறார்கள். தாவீதோ திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன் என்று சொல்லுகிறார். தாவீது தேவனுடைய வார்த்தையில் பிரியமாய் இருக்கிறார். இந்த பிரியம் அவரிடத்தில் ஒருபோதும் குறைந்து போகவில்லை. அவர் எப்போதுமே கர்த்தருடைய வழிகளை கண்ணோக்குகிறார். கர்த்தருடைய கட்டளைகளை தியானிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு போதிப்பதோடு தாவீது திருப்தி அடைந்து விடவில்லை. கர்த்தருடைய வார்த்தைகளை தன்னுடைய இருதயத்திலும் தியானித்து அவற்றை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுகிறார். தாவீது கர்த்தருடைய பிரமாணங்களில் மன மகிழ்ச்சியாய் இருக்கிறார். தாவீதின் அரண்மனையில் அநேக ஐஸ்வர்யங்கள் உண்டு, அநேக சந்தோஷங்கள் உண்டு. தாவீதின் பாளையத்தில் அவருக்கு உயர்ந்த கனமும் மரியாதையும் மேன்மையும் உண்டு. தாவீதின் பட்டயம் மேன்மையானது, அவருடைய இசைக்கருவிகளும் மேன்மையானது. தாவீதோ இவற்றில் மனமகிழ்ச்சியாய் இருக்கவில்லை. இதற்கு பதிலாக தாவீது கர்த்தருடைய பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறார். உமது வசனத்தை மறவேன் என்று கர்த்தரிடத்தில் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருடைய வசனங்கள் தாவீதின் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதுவே அவருடைய மன மகிழ்ச்சிக்கு ஆதாரம். இந்த சங்கீதத்தின் ஆசிரியர் யார் என்பது தெரியவில்லை. அவர் ஒரு போதகர், கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கூறுகிறவர் என்பது தெளிவு. சாதாரண மனுஷன் செல்வத்தில் களி கூறுவது போல சங்கீதக்காரன் கர்த்தருடைய சாட்சியில் களி கூறுகிறான். இவனுடைய களி கூறுதல் மிகுதியாகவே இருக்கும். சங்கீதக்காரனையும் வசனத்தையும் பற்றிய காரியங்கள். சங்கீதக்காரன் கர்த்தருடைய வேதத்தின்படி நடப்பான், கற்பனைகளை கைக்கொள்ளுவான், நியாயங்கள் மேல் வாஞ்சையாய் இருப்பான், கர்த்தருடைய வழிகளை கண்ணோக்குவான், நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ளுவான், தன் முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுவான், அவருடைய வாக்கை தன் இருதயத்தில் வைத்திருப்பான், நியாய தீர்ப்புகளையெல்லாம் பிரசங்கிப்பான், அவருடைய சாட்சிகளின் வழியில் களி கூறுவான், கர்த்தருடைய கட்டளைகளை தியானிப்பான், அவருடைய நியாய தீர்ப்புகளை நினைத்திருப்பான், கர்த்தருடைய நியாயங்களை தனக்கு போதித்தருளுமாறு ஜெபிப்பான், அவருடைய சாட்சிகள் அவனுக்கு ஆலோசனைக்காரராய் இருக்கும், வசனத்தின்படி தன்னை எடுத்து நிறுத்துமாறு ஜெபிப்பான், மெய்வழியை தெரிந்து கொள்கிறான், கர்த்தருடைய சாட்சிகள் மேல் பற்றுதலாய் இருக்கிறான், அவருடைய நீதி நியாயங்களின்படி நடப்பான், கர்த்தருடைய வழிகளில் தன்னை உயிர்ப்பிக்குமாறு வேண்டுவான், கர்த்தருடைய வாக்கை தனக்கு உறுதிப்படுத்தும் என்று வேண்டிக் கொள்ளுவான், அவருடைய ரட்சிப்பு வேண்டும் என்று ஜெபிப்பான், அவருடைய வசனத்தை நம்பி இருக்கிறான், அவருடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறான், அவருடைய கட்டளைகளை ஆராய்கிறான், கற்பனைகளின் பேரில் பிரியமாய் இருக்கிறான், துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்கத்தினால் பிடித்து கொள்ளப்பட்டான். கர்த்தருடைய பிரமாணங்கள் கீதங்களாயின, அவருடைய தயவுக்காக கெஞ்சுகிறான், நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் அவரை துதிப்பான், கட்டளைகளை கைக்கொள்ளுகிற அனைவருக்கும் அவன் தோழன், கர்த்தரின் வசனத்தின்படி நன்றாய் நடத்தினான் என்று சாட்சி சொல்லுவான், கற்பனைகளின் பேரில் விசுவாசமாய் இருப்பான், பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறது நிமித்தம் உபத்திரவப்பட்டான்,
பொன் வெள்ளியை பார்க்கிலும் கர்த்தருடைய வேதமே செம்மையானது. கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் நீதியுள்ளது. கர்த்தர் தமது வாக்கின்படி கிருபையினால் தேற்றுகிறார். பிரமாணங்களில் உத்தமமாய் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறான். கர்த்தருடைய வாக்கின் மேல் நோக்கமாய் இருக்கிறான். அவருடைய கற்பனைகள் எல்லாம் உண்மையாய் இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. கட்டளைகளை மறக்காமல் இருப்பதினால் அவைகள் உயிர்ப்பிக்கும். அவருடைய சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். வசனமானது கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறான். தான் பிழைப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆதரித்தருளும் என்று வேண்டுகிறான். பிரமாணங்களை விட்டு விலகுகிற யாவரையும் கர்த்தர் மிதித்து போடுவார். கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு பயப்படுகிறான். கர்த்தருடைய சாட்சிகள் அதிசயமானவைகள். கர்த்தருடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளதாக்கும். வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடி அவன் கண்களில் இருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது. கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள். அவர் கட்டளையிட்ட சாட்சிகள் நீதியும் மகா உண்மையுமானவைகள். கர்த்தருடைய வசனம் சமூலமும் சத்தியம். அவனுடைய சத்துருக்கள் அவனை மறந்தபடியால் அவன் பக்தி வைராக்கியம் அவனை பட்சிக்கிறது. அவருடைய வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது. அவருடைய வேதம் சத்தியம். பாவிகள் வேதத்திற்கு தூரமாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய சாட்சிகளை நெடுநாளாய் அறிந்திருக்கிறான். கர்த்தருடைய வசனத்திற்கே பயப்படுகிறான். நீதி நியாயங்களின் நிமித்தம் கர்த்தரை துதிக்கிறான். கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறதினால் அவனுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. கர்த்தருடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறான். நியாய தீர்ப்புகள் அவனுக்கு உதவியாயிருக்கும்.